ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கான vlog அண்ட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஸ்டடி பிளான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 சாப்டர்ஸ். ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் கப் ஆஃப் டீ அண்ட் தென் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்னோடய ஸ்டடி பிளான் வந்து நார்மலாக நான் படிக்கிற ஹிஸ்ட்ரி கூட ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நான் படிக்கிற புக்ஸ் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன், என்ன புக்ஸ் இப்போ கவர் பண்ணுறேன்னு. சம்வேர் டெய்லி என்ன கவர் பண்ணாலும் ஏதோ படிக்காத மாதிரி இல்லை இன்கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் ஓவர் கம் தட் ஃபீலிங். 10thலேருந்து 2 சாப்டர் கவர் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் in the 19th century, அப்புறம் early revolts against British rule in Tamil Nadu. இதில் 5th சாப்டர் வந்து மார்னிங் கவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் 6th சாப்டர். இது போக இன்னும் 2 சாப்டர்ஸ் கவர் பண்ணால் ஹிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 2 சாப்டர்ஸுமே சிலபஸில் இருக்குது. சிலபஸில் ஹிஸ்ட்ரிலையும் அண்டர் இந்த சாப்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஐஎன்எம் கீழேயும் இந்த சாப்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சாப்டரை ஃபுல்லாகவே ரீட் பண்ணேன், லைக் டாப் டு பாட்டம் ரீட் பண்ணி அதுலேயே மார்க் பண்ணி வச்சேன். ஒன்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட் ரீட் பண்ணும்போது அதை நோட்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேராஸ் படிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக பிரெட் டோஸ்ட், சும்மா நார்மலாக டோஸ்ட் பண்ணி கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணி மேலே ஆரிகானோ போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இது வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், எஸ்பெஷலி நிறைய ஒர்க் இருக்கும்போது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து என்னோடய ஸ்டடீஸ்க்கு போயிட்டேன். எனக்கு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்னிங் ஒரு 2 hours ஆச்சு. அப்பப்போ பிரேக் வர எடுத்துகிட்டு இருந்தேன், லைக் குக் பண்ணுறது, டீ போடுறது, அந்த மாதிரி வேலை. இந்த சாப்டர் நான் நோட்ஸ் எடுக்கும் போது நான் கிளாஸிஃபை பண்ணி நோட்ஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால் பற்றி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் நோட் பண்ணதெல்லாம் பிரம்ம சமாஜ், டெபேந்திரநாத் ராகூர், பிரார்த்தனா சமாஜ். இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது எனக்கு நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ், லைக் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தான் எனக்கு நோட்ஸ் எடுக்க பெட்டராக இருந்தது. அப்புறம் இந்து ரீவைவலிசம் பற்றியும் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அதில் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜ் பற்றி எழுதியிருந்தேன். தென் ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ், அதில் ஜோதிபா பியூல், அயன்கலி, இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ், இது எல்லாமே நான் நோட் பண்ணியிருந்தேன். இதில் பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் பற்றியும் இருக்குது, சோஷியல் ரீஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு பற்றியும் இருக்குது. ஸோ இதுவும் சிலபஸில் கவர் ஆகிற சில போர்ஷன். ஸோ இதான் என்னோட நோட்ஸ். நான் இப்படி தான் நோட்ஸ் எடுத்திருந்தேன். சிலது பாயிண்ட்ஸ், சிலது கிளாஸிஃபிகேஷன் அண்ட் சிலது ஃப்ளோ சார்ட்டில் எடுத்திருந்தேன். ஸோ மார்னிங் இதை படிச்சுட்டு ஒரு 9 o'clock போல் லாகின் பண்ணி என்னோடய ஒர்க் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒர்க் முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் மிட்வே ஒரு 2 o'clock நான் ஒர்க் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். லஞ்ச் எனக்கு மட்டும்தான் குக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் மட்டும் சாப்பிட்றேன்னா நான் யூஸ்வலாகவே டோஸ்ட்டு, தோசை, இட்லி இப்படி தான் சாப்பிடுவேன். லஞ்சுக்கு தோசை எடுத்துக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக தோசை போட்டுட்டு இருந்த ஒரு கிரேவி பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக மூடே இல்லை. ஸோ பொட்டேட்டோ கறி மாதிரி பண்ணி தொட்டுட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு சம்டேஸ் வந்து குக் பண்ணவே மூடு இருக்காது, ஆனால் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக செய்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் ஏதாவது ஒரு ஃபுட் மிஸ் பண்ணேன்னா அகெயின் ஐ ஃபீல் ரொம்ப டயர்டாயிரும். அதனாலே ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றணுன்ற மாதிரி யோசிச்சு சாப்பிடுவேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அகெயின் 3 o'clock வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3லேருந்து எனக்கு 5 வரைக்கும் ஒர்க் இருந்தது. அண்ட் 5 o'clock மேலே ஈவினிங் வந்து இன்னொரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண சாப்டர் ஏர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. இது வந்து குவைட் அ பிக் சாப்டர். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் 8th ஸ்டாண்டர்டில் படித்த சாப்டர்ஸ் லைக் பேரா ஆல்மோஸ்ட் இதில் கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா சில நியூ இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நான் வந்து ரிவால்ட் ஆஃப் புலிதேவர், வேலு நாச்சியார் எல்லாமே வந்து படிச்சுட்டு ஒரு 2-3 ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தேன். இதில் ஃபர்தராக கவர் பண்ணது மருது பிரதர்ஸ், ஃபால் ஆஃப் சிவகங்கை, தீரன் சின்னத்துறை, கட்டபொம்மன், அப்புறம் வேலூர் ரிவால்ட்டோட இந்த கம்ப்ளீட் சாப்டர் ஓவர் ஆயிரும். இதில் வேலூர் ரிவால்ட் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக கொடுத்துருந்தாங்க ரேதர் தென் 8th ஸ்டாண்டர்ட். அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. ஸோ அட் திஸ் ரேட் எனக்கு எப்போ ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுவேன்னு இருக்குது. பிகாஸ் ஹிஸ்ட்ரி இஸ் லைக் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுது. எவ்ரிடே படிக்க படிக்க ரொம்ப ட்ரையான டேஸ் மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. இந்த சாப்டர் யூனிட் 3லேயும் இருக்குது அண்ட் யூனிட் 6ல் இருக்குது. யூனிட் 6ல் இந்த சாப்டர் வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கீழே இந்த சாப்டர் வந்து கவர் ஆகும் ஆஸ் பர் சிலபஸ். திஸ் வாஸ் மை டே. மார்னிங் ஒரு 2 hours ஆச்சு அண்ட் தென் ஈவினிங் ஒரு 3 hours ஆச்சு. இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அதை ரீரீட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆச்சு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டேல இருக்க சாப்டர்ஸ்லாம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கே ஹிஸ்ட்ரியில் இருக்க ரிமைனிங் 2 chapters கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்லி ஓவர் ஆயிரும். அண்ட் நாளைக்கு ஸ்டடி vlogல பார்க்கலாம். உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை படிச்சுட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். பாய்.